கூற்றுக்கு இணங்க இம்மாணவ செல்வங்கள் அருமையாக ஒருங்கிணைந்து அதிசயமான பிரமிட் கட்ட போகிறார்கள். கீழ்த்தலம் பாறை போல், நடுத்தரம் பாலம் போல், மேல்தலம் மலர் போல் மென்மையாய் மலர்கிறது எங்கள் பாணவ செல்வங்களின் ஊர்வலம். பெற்றோர்கள் அனைவரும் அழகாக மாணவர்கள் செய்யும் சாகசத்தை கண்டு ரசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் அனைவரும் அமர்ந்து மாணவ செல்வங்களின் சாகசத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கோண அமைப்பில் நின்று அடுக்கடுக்காக சுவர்கள் இல்லாமல் தன் உடலாலேயே அருமையாக பிரமிட் செய்து காட்டிய மாணவ செல்வங்களுக்கு கரவொலி அடித்து சிறப்பிப்போம். சூரியன் கை கொட்டி சிரிக்க, காற்றும் இசையில் பறக்க, முழு மேடையும் அமைதியாய் பார்க்க, மனித கோபுரம் எழும் அதிசயம் இங்கே. இவர்களது சாகசம் வெறும் உடலின் வலிமை அல்ல, இதயத்தின் வலிமை, வெறும் காட்சியின் அழகல்ல, நம் ஒற்றுமையின் புகழ். கீழ் நோக்கி சரிந்தாலும் மேல் நோக்கி எழும் நெருப்பாயிரு, அணை கட்டி தடுத்தாலும் பொங்கி எழும் நீராயிரு, மேகம் கூடி மறைத்தாலும் மீண்டும் தெரியும் வானமாயிரு, தோண்டி எடுத்தாலும் பொறுமை காக்கும் பூமியாயிரு, மாசால் மங்கினாலும் உலகை இயக்கும் காற்றாயிரு என்று எங்கள் மாணவ செல்வங்கள் அழகாக தாமரை இலையின் வடிவம் போல் அமைக்கும் காட்சி அருமையிலும் அருமை. பெற்றோர்களே, பெருத்த கரவொலி எழுப்பி மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்துங்கள்.
பிரமிடு நிமிர்ந்திருக்கும் வீரர்கள் வலிமையின் தூணாய் நின்றவர்கள் அல்ல, தோள் மீது தோள் வைத்து ஒற்றுமையாய் கோபுரம் கட்டியவர்கள். இவர்களை பாராட்டுவோமா? கல்லுக்கு முன் தோன்றி கடவுளுக்கு பின் தோன்றி மல்லுக்கு நிற்கின்ற இளைஞனே, உன் வீரத்திற்கு நிகரேது தமிழனே என்பதை நிரூபித்து வெற்றி என்னும் ஒன்று விண்ணை தாண்டி இல்லை. கொஞ்சம் உற்று பார்த்தால் நம் உள்ளங்கையின் உள்ளே என்று சாகசம் புரிந்த திறன்களை பாராட்டி பெருத்த கரவொலி எழுப்புவோம்.